Dear children, இந்த வீடியோவில் ரீசன் ஃபார் ரோட் ஆக்சிடென்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ரீசன் ஃபார் ரோட் ஆக்சிடெண்ட் அப்படின்னா சாலை விபத்துக்கான காரணங்கள். ஸோ ரோடு அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. நம்மளுடைய டிஸ்டன்ஸை மினிமைஸ் பண்ணுது. ஈஸியாக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணி போக முடியுது. இதனால் நிறைய அட்வான்டேஜஸ் இருந்தாலும் ரோடு ஆக்சிடெண்ட் அதிகமாகவே நடந்துட்டு இருக்குது. ஸோ அதுக்கான காரணங்கள் என்னென்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ரோடு ஆக்சிடெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய காரணங்களால் நிகழுது. ஓவர் ஸ்பீடிங், ட்ரங்கன் டிரைவிங், டிஸ்ட்ராக்ஷன் டு டிரைவர்ஸ், ரெட் லைட் ஜம்பிங், avoiding safety gears, other different factors. ஸோ இது மாதிரி நிறைய காரணங்கள் இருக்குது. நம்ம ஒவ்வொன்றா வந்துட்டு இப்போ டிஸ்கஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ஒன், ஓவர் ஸ்பீடிங். ரொம்ப அளவுக்கு அதிகமான ஸ்பீடில் வந்துட்டு டிரைவர் வந்துட்டு வண்டியை ஓட்டிகிட்டு போகிறாரு. கண்ணு மண்ணு தெரியாமல் ஓவர் ஸ்பீடில் நம்மளே வந்துட்டு ட்ராவல் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும்போது பார்த்தா திடீர்னு பசங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பைக்கில் ரொம்ப வேகமான ஸ்பீடில் வந்துட்டு ட்ராவல் பண்ணிட்டு போவாங்க. ஸோ அது மாதிரி போகும்போது நிறைய ஆக்சிடென்ட் அக்கர் ஆகுது. நிறைய ஆக்சிடென்ட் வந்துட்டு எதனால் ஏற்படுது அப்படின்னா உயிரிழப்பு பெரும்பாலும் எதனால் ஏற்படுது அப்படின்னா அதிக வேகத்தால் போகிறதால தான். அப்படி ஓவர் ஸ்பீடில் போகிறதால அவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகிறது இல்லாமல் ஆப்போசிட்டில் வர்ற பார்ட்டிக்கும் என்ன ஆகுது, ஆக்சிடென்ட் ஆகுது. இது மாதிரியான ஆக்சிடென்ட்டோடைய எண்ணிக்கை வந்துட்டு அதிகமாகிட்டே போகுது. ஸோ ஓவர் ஸ்பீடிங்கிறது வந்துட்டு மெயின் ரீசனாக இருக்குது. ஸோ இதனால் ஏற்படக்கூடிய காயமும் வந்துட்டு ரொம்ப சிவியராக இருக்குது. டெயில் கேட்டிங்கிறது வந்துட்டு இல்லீகல் ஒன். டெயில் கேட்டிங் அப்படின்னா வந்துட்டு சட்டத்திற்கு விரோதமான செயல். அதாவது என்ன அப்படின்னா நமக்கு ஒரு வாகனத்தோட பின்னால் மிக நெருக்கமாக வந்துட்டு தொடர்றது. ஓகேவா, முன்னாடி ஒரு வண்டி போயிட்டே இருக்கும், அதுக்கு பின்னாடியே போகிறது. நம்ம வந்து 10 மீட்டர்ஸ் வந்து கேப் விட்டு தான் போகணும். அதை விட்டுட்டு அது பக்கத்துலேயே நம்ம போயிட்டே இருக்கோம் அப்படின்னா அதுவும் ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அது இல்லீகல் ஒன். அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா டெயில் கேட்டிங். ஓகேவா, ஸோ ஓவர் ஸ்பீடிங், டெயில் கேட்டிங், வண்டி பின்னாடியே போகிறது தொடர்ந்து. ஸோ இதனால் என்ன ஆகும், ஆக்சிடென்ட் வரும். ஓகேவா, ஸோ இப்போ வந்துட்டு வேகமாக போகிறதால என்ன ஆகுது அப்படின்னு சொல்கிறோம், ஆக்சிடென்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு ட்ரங்கன் டிரைவிங். ஸோ ஆல்கஹால் கன்சம்ஷன் பண்ணுறாங்க, அதாவது மது அருந்துறாங்க, ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டுடுறாங்க. ஸோ அதனால் என்ன ஆகுது, அவங்களுடைய கான்சன்ட்ரேஷன் குறையுது, அவங்களுக்கு ஒரு மயக்க நிலை இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுடைய பார்வையில் குறைவு ஏற்படும், பார்வை தடுமாற்றம் ஏற்படும், அவங்களுடைய மனநிலையில் தடுமாற்றம் ஏற்படும். அதனால் அவங்களால கான்சன்ட்ரேஷனோட என்ன பண்ண முடியாது, டிரைவிங் பண்ண முடியாது. அதனால் நிறைய ஆக்சிடென்ட் ஏற்படுது. ஸோ நம்ம வந்துட்டு ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டு போகிறதால, ஆல்கஹால் எடுத்துக்கொள்கிறதால நிறைய பேர் என்ன ஆகுறாங்க, பாதிக்கப்படுறாங்க. ஸோ இதை வந்துட்டு போலீஸ் வந்துட்டு அவாய்ட் பண்ணணும், இதை வந்து சட்டப்படி வந்துட்டு தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரேண்டம் பிரீத் டெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம நிறைய மூவியில் பார்த்துருப்போம். போலீஸ் என்ன பண்ண சொல்லுவாங்க, ஒரு மெஷினை கொடுத்து ஊத சொல்லுவாங்க. ஸோ அதன் மூலயமா என்ன பண்ணுறாங்க, நம்ம ஆல்கஹால் சாப்பிட்ருக்கோமா இல்லையா அப்படின்ட்டு செக் பண்ணுவாங்க. ஸோ இது எதுக்காக அப்படின்னா யாருமே எதுக்காக ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டுட்டு வண்டியை ஓட்டக்கூடாது, ட்ரங்கன் டிரைவிங் செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் வந்துட்டு இந்த செக்கிங். ஸோ ஏன் அப்படின்னா ட்ரங்கன் டிரைவிங்கால் ஆக்சிடென்ட் ஆகிறவங்களுக்குன்னு மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்கும் என்ன பண்ணுது, பாதிப்பு ஏற்படுது. நம்ம குடிச்சிட்டு போயிட்டு இன்னொரு வண்டி மேலே மோதுறதால அவங்களுக்கும் வந்துட்டு பாதிப்பு ஏற்படுது. ஸோ ட்ரங்கன் டிரைவிங்கால் நிறைய வந்து உயிர் சேதம் ஏற்படுது. அப்படிங்கிறதால தான் வந்துட்டு கவர்மெண்ட்டும் நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்து அதை தடுக்கிறதுக்கு முயற்சி செய்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு டிஸ்ட்ராக்ஷன் டு டிரைவர்ஸ். அதாவது வாகன ஓட்டிகள் அந்த டிரைவருடைய கவனம் வந்து சிதறல் அடைகிறது. ஸோ இது நிறைய காரணங்களால் நடக்குது. அது வந்து இன்டோர்னும் சொல்லலாம், அவுட் சைடுன்னு சொல்லலாம். இப்போ வந்து வாகனத்துக்கு உள்ளேருந்தும் வந்துட்டு டிஸ்ட்ராக்ஷன் வரும், வெளியிலேருந்தும் டிஸ்ட்ராக்ஷன் வரும். இப்போ வெளியிலேருந்து எப்படிலாம் டிஸ்ட்ராக்ஷன் வரும்னு வச்சுக்கோங்களேன். வெளியில் திடீர்னு நம்ம போயிட்டே இருப்போம், நம்ம ஒரு வண்டியில் போயிட்டே இருக்கோம், பக்கத்தில் வண்டியில் போகிறவங்க ஆன்னு கத்திட்டு போவாங்க. திடீர்னு ஒரு சவுண்டு கேட்கும்போது ஒரு அதிர்வில் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ஒரு இரிட்டேட்டிங் ஹார்ன் சவுண்டாக இருக்கலாம், தொடர்ந்து ஹார்னை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறது, அல்லது வேறு ஏதாவது டிஸ்ட்ராக்ஷன்ஸ், திடீர்னு ஒரு கூட்டம், திடீர்னு வேறு ஏதாவது ஒரு விஷயம் வந்து ரோட்டில் பார்க்கும்போது நம்மளுடைய கவனம் வந்து என்ன ஆகுது, சிதறுது. அதனால் ஆக்சிடென்ட் ஆகுது. உள்ள சரி வெளியில் ஓகே, உள்ள எதனால் ஆக்சிடென்ட், உள்ள என்ன இருக்குது, எதனால் ஆக்சிடென்ட் ஆகுது அப்படின்னா நமக்கு ஏதாவது ஃபோன் கால் வரலாம். இப்போ வந்து அதிக ஆக்சிடெண்ட் வந்து இந்த செல்ஃபோனால் நிகழுது. என்ன அப்படின்னா ஃபோன் வருது, உடனே வந்து டிரைவ் பண்ணிக்கிட்டே ஃபோன் பேசிகிட்டே போகிறாங்க, கான்சன்ட்ரேஷன் என்ன ஆகுது, டிரைவிங்கில் மிஸ் ஆகுது. நம்ம செல்ஃபோன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாலே நம்மளுடைய பிரைன் வந்துட்டு மோஸ்ட்லி எதை நோக்கி தான் போகும், செல்ஃபோனில் நம்ம பேசுகிற விஷயத்தை நோக்கி போகுமே தவிர ரோட்டில் இருக்கக்கூடிய சைன்ஸை பார்க்குறதோ, காஷனரி சைன்ஸு, மேண்டட்டரி சைன், இது மாதிரி நிறைய சைன் இருக்கு இல்லையா, அந்த சைனை பார்க்குறதோ அல்லது டிராஃபிக் போலீஸை பார்க்குறதோ அல்லது சிக்னலை பார்க்குறதோ இது மாதிரிலாம் இல்லாமல் நம்மளுடைய கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக எங்கே இருக்குது, ஃபோன் பேசுகிறதுல வந்துட்டு நம்ம பிரைன் வந்துட்டு செலுத்த ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால்
அதனால் டிரைவிங்கில் வந்துட்டு நம்மளுடைய பிரெயின் வந்துட்டு ஆக்டிவாக இருக்காது. ஸோ அதனால் என்ன ஆகுது அப்படின்னா நிறைய ஆக்சிடெண்ட் வந்துட்டு நடக்குது. ஸோ மொபைல் கேம் விளையாடுறது அல்லது வேறு எதுலையாவது கான்சன்ட்ரேஷன் செலுத்துறது இது மாதிரியான காரணங்களால் என்ன ஆகுது அப்படின்னா ஆக்சிடெண்ட் ஆகுது. ஸோ வந்து இது வேறு என்னென்ன டிஸ்ட்ராக்ஷன்லாம் இருக்கும் அப்படின்னா இன்னட்டன்டிவாக இருக்கிறது அல்லது அப்படியே பகல்லே கனவு கண்டிக்கிட்டே வண்டியை ஓட்டுறது. அடுத்தது வந்துட்டு வண்டி ஓட்டிக்கிட்டே மிரர்லாம் வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணுறது. ஓகேவா? ரோட்டில் வந்துட்டு என்ன பண்ணுது, அனிமல்ஸ் போகும் இல்லையா, நிறைய ஆடு மாடு எல்லாம் வந்துட்டு வழியில் குறுக்கில் போகும். அப்படி போகும்போது இருக்கிறது. அதுக்கடுத்தது பார்த்தோன்னா இந்த ஸ்டீரியோ இன் வெஹிக்கிள், நம்ம அந்த சவுண்டு பாட்டு கேட்டே போவோம், சவுண்டு அட்ஜஸ்ட் பண்ணுறது. அடுத்தது ரோட்டில் இருக்கக்கூடிய பேனர்ஸ், ரீசெண்டாக நியூஸில் கூட பார்த்துருப்பீங்க, ரோட்டில் அங்கங்கே பேனர்ஸ் வச்சு அந்த பேனர்ஸ் விழுந்து ஒரு பொண்ணுக்கு என்னாச்சு, ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. அப்படியே வந்து ஒரு லாரி வந்து இடிச்சிட்டு போயிடுச்சு. ஸோ இது மாதிரியான ஆக்சிடென்ட்ஸ் அந்த பேனர்ஸ் பில் போர்ட்ஸ் இது மாதிரி வைக்கிறதாலையும் என்ன ஆகுது, ஆக்சிடென்ட்ஸ் வருது. ஸோ இது மாதிரியான நிறைய ரீசன்களால் டிரைவர்ஸ் வந்துட்டு டிஸ்ட்ராக்ட் ஆகுறாங்க. டிரைவர்ஸ் டிஸ்ட்ராக்ட் ஆனால் என்ன ஆகும், ஆக்சிடென்ட் ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ரெட் லைட் ஜம்பிங். ரெட் லைட் ஜம்பிங் அப்படின்னு பார்க்குறப்ப நமக்கு சிக்னல் வச்சுருக்காங்க, ரெட்டுன்னு கொடுத்தாங்க என்னதான் ஆகணும், ஸ்டாப் ஆகணும். ஆனால் நம்ம வேகமாக போகிறோம் அப்படிங்கிறப்ப அந்த சிக்னலை கூட நம்ம வந்துட்டு கவனிக்காமல் அல்லது சிக்னலில் நிற்காமல் என்ன பண்ணுறோம், நேரத்தை மிச்சப்படுத்துகிறோம்னு நினச்சிக்கிட்டு வேகமாக க்ராஸ் பண்ணி போயிடுறோம். ஆனால் நம்மளுடைய ரூல்ஸை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எல்லாருமே வந்துட்டு இந்த போக்குவரத்து அந்த சைகைகள் சிக்னல்ஸை வந்துட்டு நம்ம ஃபாலோ பண்ணும்போது நம்மளுடைய நேரம் வந்துட்டு சேமிக்கப்படுது, நம்ம சீக்கிரமாக வந்துட்டு அங்கே ரீச் ஆக முடியும்ன்ட்டு எல்லா ரிசர்ச்லேயும் வந்துட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் யாருமே அதை ஃபாலோ பண்ணுறது இல்லாமல் சீக்கிரமாக போகிறோன்ட்டு நம்ம வந்துட்டு என்ன பண்ணுறோம், இந்த டிராஃபிக் ரூல்ஸை மீறி வந்துட்டு செஞ்சுட்ருக்கோம். ஸோ இதனாலையும் என்ன ஆகுது அப்படின்னா ஆக்சிடெண்ட் அக்கர் ஆகுது. நெக்ஸ்ட்டு அவாய்டிங் சேஃப்டி கியர்ஸ். இப்போ 4 வீலர்ஸ் அதாவது கார்லாம் பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக என்ன போடணும்னு சொல்லுவாங்க, சீட் பெல்ட் போடணும்னு சொல்லுவாங்க. எதுக்காக, ஒரு ஆக்சிடென்ட் ஆகாமல் தடுக்கணும், நம்ம சேஃப்டியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் சீட் பெல்ட் போட சொல்கிறாங்க. அதே மாதிரி பைக்கில் போகணும் அப்படின்னா தலையில் ஹெல்மெட் போடணும், அப்போ தான் வந்துட்டு மண்டையில் வந்துட்டு அடிப்படாது அப்படின்ட்டு நம்மளுடைய சேஃப்டிக்காக தான் இதெல்லாம் வந்துட்டு செய்ய சொல்கிறாங்க. ஆனால் இன்னும் நிறைய பேர் என்ன பண்ணுறது இல்லை அப்படின்னா அதெல்லாம் ஃபாலோ பண்ணுறது கிடையாது. ஸோ இந்த எதனால் அப்படின்னா அவங்களும் வந்து சம் வேலிட் ரீசன்ஸ் வந்துட்டு சொல்கிறாங்க, ஹேர் ஃபால் அக்கர் ஆகுது, அலர்ஜி ஆகுது, அது மாதிரியான வேலிட் ரீசன் ஓகே. அதர்வைஸ் மற்றபடி எல்லாருமே என்ன பண்ணணும், ஹெல்மெட் போடணும், பைக்கில் போனால் ஹெல்மெட் போடணும். அடுத்து வந்துட்டு காரில் போடுறப்ப சீட் பெல்ட் வந்துட்டு போட்டுட்டு போகிறது வந்துட்டு ரொம்ப நல்லது. அதனால் இன்ஜுரிஸ்லாம் வந்துட்டு அவாய்ட் ஆகும். ஸோ அது இல்லாமல் வேறு என்னென்ன டிஃப்ரெண்ட் ஃபேக்டர்ஸ் இருக்குது எதனாலலாம் வந்துட்டு இந்த ஆக்சிடெண்ட் வருது அப்படின்னா எல்லாருமே காரணம் தான். டிரைவர்ஸ் ஒரு ரீசன், பெடஸ்ட்ரியன் பாதசாரிகள் நடந்து போகிறவங்களும் ஒரு காரணம் தான், பேசஞ்சர்ஸும் ஒரு ரீசன் தான், வெஹிக்கிள்ஸும் ரீசன் தான், ரோட் கண்டிஷன் வெதர் கண்டிஷன் எல்லாமே வந்துட்டு காரணமாக இருக்குது. ஸோ டிரைவர்ஸ் எப்படி காரணமாக இருக்காங்க அப்படின்னா டிரைவர்ஸ் ஓவர் ஸ்பீடில் போகிறது, ரேஷ் டிரைவிங் கண்மூடித்தனமாக வண்டியை ஓட்டுறது, வயலேஷன் ஆஃப் ரூல்ஸை ஃபாலோ பண்ணாமல் வண்டியை ஓட்டுறது, அங்கே இருக்கக்கூடிய சைனுக்கெல்லாம் மீனிங்கை புரிஞ்சிக்காமல் இருக்கிறது, அதுக்கடுத்து ஃபேட்டிக் அவங்களுடைய களைப்பு சோர்வு தூக்கம் இல்லாமல் இருக்கிறது, கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டு வண்டி ஓட்டுறது, இது மாதிரியான காரணங்களால் டிரைவரால் என்ன ஆகுது, ஆக்சிடென்ட் வருது. அடுத்தது பெடஸ்ட்ரியன் அப்படின்னு பார்க்குறப்ப பாதசாரிகள் நடந்து போகிறவங்களால எப்படி ஆக்சிடென்ட் ஆகுதுன்னா அவங்களுடைய கேர்லெஸ்னஸ், கவனமே இல்லாமல் ஃபோனை பேசிக்கிட்டே கிராஸ் பண்ணுவாங்க, என்ன ஆகும், ஆக்சிடென்ட் ஆகும். இல்லிட்ரசி படிக்க தெரியாதவங்க, அவங்களுக்கு என்ன அங்கே சைன் போர்டில் இருக்குது அப்படிங்கிறது தெரியல. கிராசிங் அட் ராங் பிளேசஸ், தவறான இடத்துல குறுக்கில் போகிறது. அடுத்தது மூவிங் ஆன் ரோட்ஸ், திடீர்னு வந்துட்டு என்ன பண்ணுறது, ரோட்டில் நடக்கிறது, ஜே வாக்கர்ஸ் குறுக்க அங்கே இங்கன்ட்டு போகிறது, இது மாதிரியான காரணங்களால் என்ன ஆகுது, ஆக்சிடெண்ட் வருது. நெக்ஸ்ட் பேசஞ்சர்ஸால் எப்படி வருது அப்படின்னு பார்த்தோன்னா பஸ்ஸில் உட்காந்துக்கிட்டு வெளியே கையை நீட்டுறது, காலை நீட்டுறது, தலையை நீட்டுறது, அது மாதிரிலாம் செய்வாங்க. அதனால தான் பஸ்லேயே என்ன எழுதியிருப்பாங்கன்னா கரம் சிரம் புறம் நீட்டாதீர்கள் அப்படின்னு எழுதியிருப்பாங்க. சிரம்னா தலை, கை கால் எதையும் வந்து தலை எல்லாத்தையும் வெளில நீட்டக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து பை டாக்கிங் டு டிரைவர்கிட்ட பேசிகிட்டே வருவோம், டிரைவர் வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகிடுவார். ட்ராவலிங் ஆன் ஃபுட்போர்ட், படியில் வந்துட்டு ஃபுட்போர்ட்லேயே அடிக்கிறது, ஃபுட்போர்ட்லேயே ட்ராவல் பண்ணிட்டு வர்றது, திடீர்னு தடுமாறி வெளில வந்துட்டா ஆக்சிடென்ட் ஆகிடுது. அடுத்து கேட்சிங் ஏ ரன்னிங் பஸ், என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வண்டி ஓடுற வண்டியை பிடிச்சி ஏறுறது, நிற்கிற வண்டியை விட்டுட்டு வண்டியை ஓட விட்டுட்டு பின்னாடி போய் கேட்ச் பிடிச்சி ஏறுறது, இதெல்லாம் யங்ஸ்டர்ஸ் வந்துட்டு நிறைய செய்கிறாங்க. ஸோ அதனால எல்லாம் வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னா ஆக்சிடென்ட் ஆகுது. அடுத்து வெஹிக்கிள்ஸ், திடீர்னு பிரேக் ரிப்பேர் ஆகுது அல்லது ஸ்டியரிங் சரியில்லை, டயர் வெடிச்சிடுது, இன்சஃபிஷியன்ட் ஹெட்லைட்ஸ் போதுமான ஹெட்லைட்ஸ் இல்லை, ஓவர்லோடிங் நிறைய பேசஞ்சர்ஸ் இருக்காங்க அல்லது நிறைய பொருள் இருக்குது அப்படிங்கிறப்ப என்ன ஆகுது அப்படின்னா ஆக்சிடெண்ட் வருது. அடுத்தது வந்துட்டு ரோட் கண்டிஷன், டேமேஜ்டு ரோடே சரியில்லை,
பள்ளமும் குழியுமா இருக்குது, பாட் ஹோல்ஸாக இருக்குது, குழியான சாலையாக இருக்குது, பழுதடைந்த சாலையாக இருக்குது, அல்லது ரூரல் ரோட்லேருந்து ஹைவேவில் ஜாயின் ஆகிற இடத்த அரிச்சு போயிடுச்சு, எரோடட் ரோடாக இருக்குது. டைவர்ஷன் அண்ட் இல்லீகல் ஸ்பீட் பிரேக்கர்ஸ், சட்டத்துக்கு புறம்பான ஸ்பீட் பிரேக்கர், அவங்கவுங்க அங்கங்கே ஒரு ஸ்பீட் பிரேக்கை வச்சு ஆக்சிடென்ட்டுக்கு காரணமாகறாங்க. ஸோ இது மாதிரியான விஷயங்கள்லாம் ஆக்சிடென்ட் அதிகமாக ஏற்படுது. அடுத்தது வெதர் கண்டிஷன், இது எல்லாத்தையும் தாண்டி இதெல்லாம் வந்து மனிதர்களால் ஏற்படக்கூடிய ஆக்சிடென்ட்ஸ். அதை தாண்டி சம்டைம்ஸ் வந்துட்டு வெதர் கண்டிஷனாலையும் ஆக்சிடென்ட் ஆகும். அதாவது ஹெவி ரெயின்ஃபால் இருக்குது, ஃபாகாக இருக்குது, ஸ்னோவாக இருக்குது, பனிமூட்டம், மழை, அதிக மழை பொழிவு, புயல், காற்று, இது மாதிரி ஹெயில் ஸ்டோம்ஸ், ஆலங்கட்டி மழை, இது மாதிரியான காரணங்களாலும் என்ன ஆகுது அப்படின்னா நம்மளால் வந்து சரியாக வண்டியை ஓட்டு போக முடியாது, ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ நிறைய ரீசன் என்ன அப்படின்னா மனிதர்களால் தான் வந்துட்டு இந்த ரோடு ஆக்சிடென்ட் ஏற்படுது. ஓவர் ஸ்பீடில் போகிறதால. ஸோ ஓவர் ஸ்பீடில் போகாமல் இருக்கணும், ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டு போகக்கூடாது, நம்மளுடைய கவனத்தை சிதற விடக்கூடாது, செல்ஃபோன் பேசிட்டு வண்டியை ஓட்டக்கூடாது, சரியான இடத்துல தான் கிராஸ் பண்ணணும், ஜேவாக்காசாக எல்லாரும் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு குறுக்கலெல்லாம் வந்துட்டு போகக்கூடாது, வண்டியில் போகும்போது மற்ற வண்டிக்கு டிஸ்ட்ராக்ட் ஆகிற மாதிரி கத்துறது, இது மாதிரியான விஷயங்கள்லாம் செய்யாமல் டிராஃபிக் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு ஹெல்மெட்டு, சீட் பெல்ட்டு இதெல்லாம் போட்டுட்டு நம்ம இருந்தோம் அப்படின்னா, போட்டுட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு போயிருந்தோம் அப்படின்னா இந்த ஆக்சிடென்ட்டுடைய எண்ணிக்கை வந்துட்டு குறையும். ஸோ இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுவோம். எனி டவுட்? தேங்க்யூ.